அதிகாரம் 49. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களை விடுவிப்பது சம்பந்தமாக கர்த்தர் வாக்குத்தத்தமான செய்திகளையும் ஆறுதலான செய்திகளையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும் போது அந்த விடுதலை பரிபூர்ணமான விடுதலையாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுடைய விடுதலையை பற்றி இங்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாலும், இந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகம் ரட்சிக்கப்பட போவதையும் முன்னறிவிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உலக ரட்சகர். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூத ஜனங்களுக்கும் நடுவே மத்தியஸ்தராக ஊழியம் செய்கிறார். ஏசாயாவின் ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூத ஜனங்கள் தங்கள் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று பொதுவாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. யூத ஜனத்தாரோடு புறஜாதியாரும் தங்கள் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். புறஜாதியார் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியம் நடைபெறும். இஸ்ரவேலின் பரிசுத்தரே தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வார். யூதர்கள் இப்போது வேதனையிலும் நெருக்கத்திலும் இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலையை நினைத்து அவர்கள் ஆறுதல் பெற வேண்டும், உற்சாகமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சபை புறஜாதியார் மத்தியிலும் ஸ்தாபிக்கப்படும். பாபிலோன் தேசத்தில் இருந்து யூதர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனம் அடையாளமாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களின் விடுதலையை பற்றி சொல்லப்பட்டாலும், இந்த தீர்க்க தரிசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும்.